பேசணும், யார் கூட பழகணும்னு ஒரு தராதரம் இருக்கு. இனிமே அவகிட்ட பேசவோ பார்க்கவோ கூடாதுன்னு கராரா சொல்லுங்க. நானும் இவனுக்கு பொறுத்து பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனா எப்ப இவனை பத்தி தப்பா பேசிட்டாங்களோ அப்பவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான். ஏன் இப்படி அவசரப்படுற? அவசரப்பட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? இல்லைங்க, 4 பேர் 4 விதமா பேசுறதுக்குள்ள இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. அவன் இப்ப வேலைக்கு போறான்ல, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டானா நம்ம கடமையும் முடிஞ்சிடும். மத்தவங்களை பத்தி பயம் இல்லாம இருக்கலாம். எனக்கு என்னமோ நீ ரொம்ப அவசரப்படுறன்னு தோணுது. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஆரம்பத்திலேயே அவசகுண மாதிரி ஏதாவது சொல்லிடாதீங்க. நான் சொன்னா நாளைக்கே வா கல்யாணம் முடிஞ்சிடும். 4 இடத்துல சொல்லி வைக்கணும், நல்ல பொண்ணா அமையணும், ஜாதக பொருத்தம் சரியா இருக்கணும். அது எல்லாத்தையும் விட மோகனுக்கு பொருத்தமான பொண்ணா வசதியான இடமானு பார்த்து செய்யணும். அதுக்கே 4-5 மாசத்துக்கு மேல ஆகும். நான் தரகரை பார்த்து ஜாதகத்தை கொண்டு போய் குடுக்கறேன். நல்ல இடமா அமைஞ்சதுன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். எனக்கு இதுதாங்க சரின்னு தோணுது. இப்போ அது சொல்லு, எதுக்கு என்ன வர சொன்ன? என்னடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பயமா? எதுக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுமோன்னு. ஆரம்பத்துல எப்படியோ தெரியல, இப்ப நீ இல்லாம இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். நமக்குள்ள கல்யாணம் நடக்கலனா அதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. ஏய், நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எதுக்கு நீ இப்ப சிரிக்கிற? பின்ன என்ன, உனக்கு வந்திருக்கிறது பயம் இல்ல, ஆசை. ஆசையா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தீபா, துளசி அக்கா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும் தானே. சோ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு. இத பாரு, நோ ப்ராப்ளம் கல்யாணி. நீ முடிவு பண்ணிட்டல, சீக்கிரமே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சும்மா ஏதாச்சும் வளராத. இப்ப யார் கல்யாணத்துக்கு கலையறாங்க? நீதான். அப்படி போட்டுனா பாரு. பட்டு புடவை கட்டி 6-7 சவரன் தாலியோட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சாமின்னு உன்னை கேட்டனா? நீ கேட்காட்டியும் உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ சரின்னு சொல்லு, இப்பவே இங்கேயே இந்த கோயில வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இல்ல மோகன், கல்யாணங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. தீபா, துளசி அவங்க 2 பேர் கல்யாணத்தையும் எடுத்துக்கோ. அவங்க நினைச்சபடி, அவங்க விருப்பப்படி எதுவுமே நடக்கலையே. மத்தவங்களா பார்த்து அதிர பதற அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கும் உனக்கும் அப்படி நடக்காதுன்னு என்னடா நிச்சயம்? உன் வீட்லயோ என் வீட்லயோ ஏதோ ஒரு நிர்பந்தத்துல அவசரமா பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டா? தீபாவுக்கு அப்படித்தானே முடிஞ்சது. ஏய், தேவையில்லாம இமேஜினேஷன் பண்ணாத. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன், துளசி அக்காவே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தாண்டா தெரியும். அவளோட மாமியார் இருக்காங்களே, அவங்க அவளை படுத்தின பாடு, ஐயோ கடவுளே, அவ அளவுக்கு என்னால தாங்க முடியாதுப்பா. ஹேய், லவ் மேரேஜ்னா பிரச்சனை வரதான் செய்யும். நாம அதை ஃபேஸ் பண்ணுவோம். நீ தான் எனக்குன்னு முடிவு பண்ணிட்ட. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அதுல இருந்து மாறவே மாட்டேன். எனக்கு கல்யாணம்னா அது உன்னோட மட்டும்தான் நடக்கும். உனக்கு அப்படிதான். என்ன தவிர வேற யாரையும் உன் கழுத்துல தாலி கட்ட விடவே மாட்டேன். ஏண்டா, எந்த தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுற? எல்லாம் அப்பா கொடுத்த தைரியம் தான். அதானே பார்த்தேன். வர வர நீ அப்பா பிள்ளை ஆயிட்ட. ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? ராத்திரி பகல்னு பார்க்காம ஆட்டோ ஓட்டுறவனை போய் தப்பி தவறி இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் இவன் வாழ்க்கையே நாசமா போயிடும். பவித்ரா, அப்பா, உன் அண்ணன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? தெரியலப்பா, என்கிட்ட எதுவும் சொல்லல. உன் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு கொடு, பேசணும். ஒரு நிமிஷம்ப்பா. ரிங் போயிட்டு இருக்குப்பா. சொல்லுங்கப்பா. மோகன், இப்போ நீ எங்க இருக்க?
ஏன்பா எது கேக்குறீங்க? எங்க இருக்க? கோயிலுக்கு வந்திருக்கேன்ப்பா. நானும் கல்யாணி தான் வந்தோம். இப்ப அவளோட தான் பேசிட்டு இருக்கேன். நீயும் அம்மா சொல்றதுக்கு தகுந்தபடி தான் நடந்துகிட்டு இருக்க. கொஞ்ச நாள் பிரச்சனை வராம கமுக்கம் இருக்க சொன்னா கேட்க மாட்டியா? அப்பா தானே, குடு நான் பேசுறேன். குடு. அப்பா நான் கல்யாணம் பேசுறேன்ப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? ஏதோ இருக்கேம்மா. மற்றவங்களுக்கு பாரமா? ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை யாரும் பாரமாவே நினைக்கலப்பா. நடக்க முடியல, வேலை பார்க்க முடியல, நமக்காக மத்தவங்க சிரமப்படுறாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும். இனிமே எல்லாத்தையும் மோகன் பார்த்துப்பான். உங்களுக்கு என்னப்பா, பேர் சொல்ற மாதிரி 3 குழந்தைங்க இருக்காங்க. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அவங்கள நல்ல விதமா வளர்த்திருக்கீங்க. சம்பளம் குறைவா இருந்தாலும் யாருக்கும் எந்த குறையும் வராம இத்தனை நாள் குடும்பத்தை பார்த்திருக்கீங்க. இந்த ஒண்ணுக்காகவே மோகன் உங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கணும்பா. அவன் கண்டிப்பா பாத்துப்பான். மோகனுக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிடுச்சு. இனிமே குடும்பத்தை அவன் பொறுப்புல விட்டுருங்கப்பா. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதுக்கு தகுந்தபடியே அவன் நடந்துப்பான். எழுந்து நடமாட முடியாம போச்சுன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை முழுசா குணமாக்க வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு மோகன் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். கண்டிப்பா இருக்கும். எத்தனை லட்சம் செலவானாலும் உங்களை எழுந்து நடமாட வைக்க வேண்டியது அவன் பொறுப்பு. நீங்க நிச்சயமா ஒரு நாள் எந்திரிச்சு நடப்பீங்கப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்பா, அப்பா கேக்குதா? கேக்குது, சொல்லுமா. அப்பா, நீங்க குணமாகற வரைக்கும் உங்களை பாத்துக்க வேண்டியது மோகன் பொறுப்பு. அவன் இல்லாட்டி நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க தைரியமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும்பா. நீங்க வேலைக்கு மருந்து சாப்பிடுங்க. கவலையை விட்டுட்டு நம்பிக்கையோட இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தைரியம் கொடுத்து பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஓ நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பம்மா. மோகன் கிட்ட போனு கொடுமா. சொல்லுங்கப்பா. மோகன், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. அப்பா, கல்யாணி கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேனே. பேசுனது போதும். அப்பா சொல்றேன்ல, உடனே வீட்டுக்கு வா. சரிங்கப்பா. சாரி கல்யாணி, அப்பா அவசரமா வர சொல்றாரு. நான் கிளம்புறேன். சரி, இன்னொரு நாள் பாப்போம். நீ கிளம்பு. சரி, பார்த்து போன. அப்பா, உடனே வான்னு சொன்னீங்க. என்ன ஹாஸ்பிட்டல் போகணுமா? இல்ல பவித்ரா, அப்பா, அம்மா எங்க போயிருக்கா? மாவரைக்க போயிருக்காங்கப்பா. நல்லதா போச்சு. நீ வாசல்ல நின்னு அம்மா வந்தா என்கிட்ட சொல்லு. ஆ, நான் அண்ணங்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்கப்பா. ம். என்னாச்சுப்பா? சேர் எடுத்து போட்டு உக்காரு. என்னாச்சுப்பா? ஏண்டா, கல்யாணி சொல்லி தான் நீ வேலைக்கு போக முடிவு பண்ணதா சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாப்பா. உங்களுக்கு யார்ப்பா சொன்னாங்க? ஏன் இதை எங்கிட்ட சொல்லாம மறைச்ச? உன் அம்மா சொல்லி தான் எனக்கே தெரியும். அம்மாவுக்கு எப்படிப்பா தெரியும்? துளசியோட மாமியார் சொன்னாங்களாம். என்னப்பா சொல்றீங்க? அந்த பொம்பளை உன்னையும் கல்யாணியும் சேர்த்து வச்சு ஏதோ பேசியிருக்கு. ஆனா உனக்கு கல்யாணி மேல அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்காதுன்னு உன் அம்மா நம்பிக்கிட்டு இருக்கா. தேங்க் காட். அப்பா, அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் வரல. அது வரைக்கும் சந்தோஷம்பா. அப்படியெல்லாம் நீ
சந்தோஷப்பட முடியாது. அம்மாவுக்கு உன் மேல சந்தேகம் வரலனாலும் கல்யாணிய நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கா. அவ மனசுல உன்னை பத்தி நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கா. நீ கல்யாணி கிட்ட பேசுறத கூட அவளுக்கு பிடிக்கல. கல்யாணி மாதிரி ஒரு ஏழை பண்ண மருமகளா ஏத்துக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. கல்யாணி ஏழைனாலும் நல்ல பொண்ணுப்பா. எனக்கு தெரியும். ஆனா உன் அம்மா அதை புரிஞ்சுக்க மாட்டாளே. கல்யாணி பற்றி, கல்யாணி குடும்பத்தை பத்தி ரொம்ப மட்ட ரகமா ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கா தெரியுமா? நீயும் ஒரு ஏழை வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்ட. கல்யாணி மாதிரி ஒண்ணும் இல்லாதவல்ல நீ மனசார கூட நினைக்க மாட்டேன்னு அவ நம்புறா. அப்பா இத பாருங்கப்பா, அவங்க நம்புறாங்கன்னு என் முடிவை நான் மாத்திக்க முடியாதுப்பா. இல்லடா, பிரச்சனை என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க. பொண்ணையும் கல்யாணியும் சேர்த்து வச்சு பேசுறத கூட அவளால பொறுத்துக்க முடியல. அப்படிப்பட்டவ கல்யாணிய மருமகளை ஏத்துக்குவாளா? நீங்க பிரியத்தோட பழகுறீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சா வேற வேணையே வேண்டாம், வீட்டையே ரெண்டாக்கிடுவா. அப்பா அம்மா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும்பா. அவங்கள எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். இல்லடா, எனக்கு என்னமோ இது சரி வராதுன்னு தான் தோணுது. நீ கல்யாணிய மறந்துடு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அப்பா என்னப்பா நீங்களே இப்படி சொல்றீங்க? இத பாருங்கப்பா, கல்யாணிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவளாலதான்ப்பா நான் இப்ப திருந்தி மனுஷனா இருக்கேன். அவ இல்லனா இந்நேரம் நான் குடிச்சே செத்துருப்பேன்ப்பா. நீ சொல்றது உண்மைதான். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. அப்புறம் ஏன்பா நீங்களே அவளை மறந்துட சொல்றீங்க? அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அன்னைக்கு நீங்க நம்பிக்கையா சொன்னீங்களேப்பா. நான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலையே வேற. அன்னைக்கு ஓடி ஆடி சம்பாதிச்ச குடும்பம் என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. என்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு நம்பிக்கை இருந்தது. உனக்கு வாக்கும் கொடுத்தேன். ஆனா இப்போ சம்பாதிக்க வக்க இல்லாம ஒரு மூலையில முடங்கி உட்காந்துருக்கேன்னு. உங்க அம்மா தயவு இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. உங்க அம்மாவை தான் நானே நம்பிக்கிட்டு இருக்கேன். அவளை எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும்? முன்ன மாதிரி இருந்திருந்தா அம்மாவுக்கு பிடிக்கலன்னா கூட நானே முன்ன நின்று உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். இப்போ அவளை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. இனிமே உங்க அம்மா விருப்பப்படிதான் இங்க எல்லாமே நடக்கும். நான் முடியாம உக்காந்துட்டதுனால போனா போகுதுன்னு எனக்கு பணிவிடையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்னால அதிகாரமா உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுடா. நான் சொன்னாலும் உன் அம்மா ஏற்றுக்க மாட்டா. அப்பா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா ஏத்துக்க தான் முடியல. கல்யாணிய மறந்துட சொன்னா எப்படிப்பா? என்னால அது முடியாதுப்பா. சொன்னா புரிஞ்சுக்கடா. அப்பா இல்லப்பா, நான் தான் கல்யாணி கிட்ட பேசி அவ மனச மாத்தி லவ் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்க வச்சேன். இப்ப போய் இது சரி வராது மறந்துடுன்னு சொன்னா
அவளால எப்படிப்பா தாங்க முடியும்? நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேன்னு என் மேல கோவப்பட மாட்டா? ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்துறது துரோகம்ப்பா. கல்யாணிக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. இல்ல, நீ கல்யாணிக்கு பண்ண போறது துரோகம் இல்லை. அவளை மறக்கிறதுனால அவளுக்கு நல்லதுதான் பண்ண போற. அம்மாவை மீறி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. உங்க அம்மா அவளை நிம்மதியா இருக்க விடுவாளா? ஏண்டா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோன்னு அவ வேதனைப்படுற அளவுக்கு கொடுமை பண்ணுவா. நிச்சயமா சொல்றேன்டா, கல்யாணியால இங்க நிம்மதியா வாழ முடியாது. உன் அம்மாவும் வாழ விட மாட்டா. இப்படி ஒரு கொடுமை பாவண்டா. அந்த பொண்ணுக்கு தேவையா? அந்த பொண்ணுக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைச்சா அவளை நீ மறக்கிறது தான் நல்லது. பாவண்டா அந்த பொண்ணு. ஏற்கனவே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்னும் அவளை வேதனைப்படுத்தக்கூடாது. அவளோட நல்லதுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், புரிஞ்சுக்கடா. அப்பா அப்பா அம்மா வந்துட்டாங்க. நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பார். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிவேடு. டேய், நீ எப்படா வந்த? இப்பதான் எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? கொண்டு வரேன்.